வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இது வந்து வெஜ் குருமா தாங்க பார்க்க போறது. எண்ணெய் காய விட்டு 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு கொஞ்சம் வதங்க விட்டு, வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி மாரி வர வரைக்கும் வதக்கிப்போம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி வந்து உங்களுக்கு ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா வதங்க விட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதங்க விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதில். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பச்சை மிளகா நல்லா அரைச்சி எடுத்துக்கேங்க. ஏன்னா தனி மிளகாய்த்தூளோ இல்லை மிளகாய்த்தூளோ எதுவும் சேர்க்க மாட்டேன். அவங்களுக்கு பச்சை மிளகா நல்லா ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லா அரைச்சி போட்டு அதுவும் வதங்க விட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தக்காளி சேர்க்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கும். மஞ்சள் போட்டதுக்கப்புறம் எல்லாமே காய்கறி தாங்க. கேரட்டு, பீன்ஸு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்னதாக இருக்குது, சீக்கிரம் வந்துடும். அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் ஒன்றா போட்டு ஒரு விசில் வர விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தக்காளிலாம் நல்லா மெஷ் பண்ணி நல்லா விட்டுட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி கொத்தமல்லி தூவி எடுக்க வேண்டியதாங்க. மற்றபடி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த காய்கறிகளோட பயன்களை பற்றி நம்ம பார்ப்போங்க. இப்போ பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகங்க. அதாவது ஃபைபர், அது செரிமானத்துக்கு அது உதவுது. சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும். ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் அது. அதேமாதிரி கேரட் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு நல்லது. ஸ்கின்னு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதேமாதிரி தேங்காவில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்குது, குட் ஃபேட் இருக்குது. அதனால் பிரெயினுக்கும் உங்களுக்கு நரம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடலில் கொஞ்சம் சக்தியும் அதிகரிக்கும். அதே மாதிரி தக்காளிங்க, அது வந்து புற்றுநோய்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதய நோய் தடுப்பும் இருக்குது. சருமமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உடல் வெப்பமும் குறைக்கும். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சர்க்கரையும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறதுக்கு உதவுது. அதில் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு இருமல், குளிர் இது மாரி இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆல்